அபிராமி நாச்சியாரோட எதிரி தர்மலிங்கத்துக்கு 2 லட்சம் ரூபா கொடுக்கறாங்க. இத முன்பணமா எடுத்துக்கோன்னு சொல்றாங்க தர்மலிங்கத்துக்கிட்ட. தர்மலிங்கம் சொல்றாரு, அம்மா இந்த பணம் எனக்கு வேண்டாமா. தர்மலிங்கம் சொன்னதை கேட்ட உடனே கோவப்பட்டு சொல்றாங்க, அபிராமி பையனுக்கும் உன் பொண்ணுக்கும் நிச்சயதார்த்தம் நடக்கவே கூடாது. அவ்வளவுதான் சொல்லிட்டேன் தர்மலிங்கம் உன்கிட்ட. தர்மலிங்கம் பேசிட்டு வீட்டுக்கு போறாரு. நிச்சயதார்த்தத்துக்கு அபிராமியோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரும் வந்திருக்காங்க தர்மலிங்கம் வீட்டுக்கு. ஐயர் கேக்குறாரு, மாப்பிள்ளை வீட்டாருக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல சம்மதம் தானே? மாப்பிள்ளையோட அப்பா சொல்றாங்க சம்மதம்னு. பொண்ணு வீட்டாருக்கும் இந்த சம்பந்தத்துல சம்மதம் தானே? பொண்ணோட அம்மா சொல்றாங்க அது வந்துன்னு. அப்ப பொண்ணோட அப்பா சொல்றாங்க, உங்களுக்கு இந்த நிச்சயதார்த்தத்துல சம்மதம்னு சொல்றாங்க. இது எல்லாத்தையும் அபிராமியோட எதிரி வீடியோ கால்ல பாத்துக்கிட்டு இருக்காங்க. தர்மலிங்கம் இப்படி சொல்லுவாருன்னு அவங்க நினைச்சு கூட பார்க்கல. அதிர்ச்சி ஆயிடுறாங்க பாத்துக்கிட்டு இருக்கப்ப. தர்மலிங்கம் சொல்றாரு, ஐயா நீங்க முகூர்த்த பத்திரிக்கைய வாசிங்க. அபிராமியோட எதிரி மனசுக்குள்ள சொல்லிக்கிறாங்க, தர்மலிங்கம் என் பேச்ச மீறி சம்பந்தம் பண்ணி கல்யாணத்துக்கும் ஒத்துக்கிட்டேல்ல, உன்னையும் உன் குடும்பத்தையும் சும்மாவே விட மாட்டேன். அபிராமி குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தர்மலிங்கம் குடும்பத்தை சேர்ந்தவங்களும் தாம்பூலத்தை மாத்திக்கிறாங்க. நாளை சந்திப்போம்.